வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை தான் பார்க்க போறோம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லட்சியம் இருக்கு ஒருத்தருக்கு. அந்த லட்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து கைடன்ஸ் கிடையாது. இவர் வந்து எல்லா நாலேஜும் கொடுத்துருவாரு, இன்புட் எல்லாம் கொடுத்துருவாரு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு டிசைன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டா அதை வந்து அழகாக வழி நடத்துறதுக்கும் லீட் பண்ணுறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் வந்து வேணும். ஏன்னா இவருக்கு வந்து அதில் தான் ஸ்கில்டு. அவர் வந்து நான் மாரல் சப்போர்ட் கொடுத்துட்றேன், எமோஷ்னலி சப்போர்ட் பண்ணுறேன், ஐடியாஸ் கொடுக்குறேன், இன்புட் கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க்கை டெலிகேட் பண்ணிங்கன்னா நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து லீட் பண்ணணும், எல்லாரையும் வழி நடத்தணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு கிடைக்கல. அதனால் என்னாச்சு அப்படின்னா, என்னோடய ஐடியாஸு ஒப்பீனியன்ஸு நான் சேர்த்து வச்ச எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செயல் வடிவம் எடுக்காமல் அப்படியே கிடப்பில் இருக்குது. எதுவுமே என்னால் செய்யவே முடியல. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன அழுத்தம். நான் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இவ்வளோ நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு விஷயத்தை வந்து வடிவமாக கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்து இல்லை, சப்போர்ட் இல்லை. அதை வந்து நான் செய்யாமலே வச்சிட்ருக்கேன். அது வந்து நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது நம்ம கோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அது மற்றவங்களோட சப்போர்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட கோல்ஸை வந்து பண்ணிக்குவாங்க. அது ஒரு ரகம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு லீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் வழி நடத்துவாங்க, ஒர்க்கை டெலிகேட் பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரெண்டாவது ரகம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், கைடன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வழி நடத்துங்க, எல்லாரையும் நீங்கள் லீட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மூணாவது கேட்டகரி. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் கேட்டகரியில் தான் வரும். அதாவது ஐடியாஸும் நான் கொடுத்துருவேன், ஒப்பீனியன்ஸும் நான் கொடுத்துருவேன், எனக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற இந்த ஒப்பீனியன்ஸும் இந்த நாலேஜையும் அப்படியே நீங்கள் கேதர் பண்ணி ஒரு செயல் வடிவம் கொடுத்து அதை நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் கொண்டு வாங்க, லீட் பண்ணுங்கள், எங்கள் எல்லாரையும் வழி நடத்துங்க, ஒர்க்கை டெலிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிங் மேக்கர்ஸ். அதாவது கிங் மேக்கர் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிங்காக இருக்க விருப்பம் இல்லை, எனக்கு அதில் வந்து சூட் ஆகாது, நான் அதுக்கு ஆசையும் படலை, ஆனால் என் கூட இருக்கிறவங்க கிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை. என்னுடைய நாலேஜ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எடுத்து வழி நடத்துங்க, நீங்கள் ராஜாவாக இருங்க அப்படிங்கிறது தான் கிங் மேக்கர். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கும் இந்த கிங்காக இருக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆனால் என் கூட இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க எல்லாமே பண்ணணும், அவங்க லீட் பண்ணணும், கிங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்ட ஒரு ஆள் தான். பட் நம்ம எமோஷனல் சப்போர்ட்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ நாலேஜ் வைஸு எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னதான் கிங் மேக்கர்ஸாக நம்ம இருந்தாலும், நம்ம கிங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படலைனாலும், நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டியே இல்லைனாலும் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சிச்சுவேஷன் நம்மளை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு தள்ளிடும். வேறு வழியே இல்லை, நீ கொஞ்ச நாளைக்கு வந்து ஆக்ட் பண்ணு, உனக்கு என்ன வருமோ அதை செய் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரபஞ்சம் உணர்த்துது. அப்போ சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து கூட இருக்கிறவங்கள நம்ம என்ன தான் உயர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க யாருமே அதை வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நிராகரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கறத விட நாமளே வந்து சில நேரத்தில் நம்மளுடைய விஷயங்களை செய்யவும் முடியும் அப்படியும் நம்ம கற்றுக்கணும். அதாவது நம்ம அதுக்கு சூட் ஆக மாட்டோம்னு நமக்கு தெரியும், நமக்கு அது ஆசையும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட சுபாவம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த காலத்தின் கட்டாயம், அந்த சூழ்நிலை, வேறு வழியில் நம்ம தான் அதை வந்து செஞ்சாகணும், இனிஷியேட் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து அந்த போஸ்டிங்கை வந்து ஆக்டிங்காக பண்ணி தான் ஆகணும். இது எப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு சயின்ஸ் டீச்சர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு லீவ் போட்டுறாங்க, வரல அப்படின்னா, ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து அந்த சயின்ஸ் கிளாஸை வந்து ஆக்டிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அந்த 3 டேஸ் வந்து அந்த சயின்ஸ் டீச்சருக்கு பதிலாக அந்த மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு கிளாஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மேக்ஸ் டீச்சரால் அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், மேனேஜ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த சயின்ஸ் டீச்சரால் மட்டும்தான் ஸ்கில்டாக அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை நல்லா சொல்லித்தர முடியும். அந்த மாதிரி தான் என்னதான் நமக்கு வந்து அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணி எடுத்து அதை ஸ்கில்டாக பண்ணுறதுக்கு முடியலனாலும் சிறிது காலம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிங் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு ஒரு சரியான நபர் வர வரைக்கும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்.
அதாவது ஒரு பெரிய கோட்டையை கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு அடித்தளத்தையாவது நம்ம வந்து சின்ன சின்ன செங்கலையாவது எடுத்து வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த கிங் மேக்கர்ஸுக்கு ஒரு சரியான ஒரு நபர் இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறத விட வரும்போது வரட்டும். சம்டைம்ஸ் அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் உங்களுக்குள்ளே அந்த சீடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய நீங்கள் வந்து ஸ்டஃப் வச்சுருக்கீங்க. அப்போது அந்த டிசையர் இருக்குதுனாலே உள்ள சீடு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும், பட் ஆனால் நீங்கள் அதை விரும்பலை. அந்த ஸ்கில் வந்து இன்னொருத்தருக்கு அது ஆப்டாக இருக்கும், நான் அது சூட்டபிள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சீடு இருக்கும். அந்த சீடு இருக்கிறதுனால உங்களால் கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக ஆக்ட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து சின்ன சின்ன வகைகளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது யாரோ ஒருத்தர் வர வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறத விட அவங்க வரும்போது வரட்டும், ஒப்படைச்சிக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்வோம். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபவுண்டேஷனை கட்ட ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸே ஓரளவுக்கு பில்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு லீடிங் பொசிஷன் இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கிடைச்சாங்க அப்படின்னா அப்படியே ஒப்படைச்சிட்டு இனி நீங்கள் என்ன ஒர்க்கு கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க்கை டெலிகேட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையுமே வந்துட்டு செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு நீங்கள் மாறிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரிஜினலாக எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இருந்தால் கூட ஒரு டெம்பரவரியாக கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே அதை வந்து ஒரு ஆக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு அதை செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை, நான் அதுக்கு ஆப்டான சூட்டபிளான ஒரு பர்சனும் கிடையாது, ஆனால் காலத்தின் கொடுமை நான் இதை வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த கெப்பாசிட்டியை வந்துட்டு நம்மளால் உருவாக்கிக்க முடியும். ஏன்னா அந்த சீடு நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ ஒருவேளை நமக்கு அந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு லீட் எடுக்கிற ஒரு பொசிஷன், அந்த குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சனோ இல்லை ஒரு ரிலேட்டிவ் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆக்டிங் விஷயத்தையே பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ இது ரெண்டுமே நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும், அதை வந்து ஏற்றுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்தில் நமக்கு எது கிடைச்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆக்டிங்லேயே லைஃப் போகுது அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். லீட் எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன் நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ ரெண்டுக்குமே அக்செப்டன்ஸ் அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அது இன்னொரு பர்சனுக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து லீடு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். அதை வந்து ஒரு பெரிய கோட்டையாக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை வந்து அழிக்காமல் டிஸ்ட்ரக்டிவ் மோடுக்கு கொண்டு போகாமல் வச்சுருக்கணும்ல, பாதுகாப்பாக அதை வந்து காக்கணும். அந்த ஐடியாஸை வந்து கரெக்டாக செயல்வடிவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு லீடரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், அழிக்கிற ஒரு லீடரை சூஸ் பண்ணுறக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு சிலர் ரொம்ப செல்ஃபிஷாக எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு இது என்னோடதுன்னு சொல்லிட்டு உங்களை துரத்தி விட்டுற மாதிரி ஒரு லீடரை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. செல்ஃபிஷ் இல்லாமல் எல்லாருமே கேரிங் அண்ட் ஷேரிங்காக இருக்கிற மாதிரி ஒருத்தரை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு இன்னொருத்தர் கையில் கொடுத்து இதை நீங்கள் வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய கோட்டையை உருவாக்குனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது நான் தானே உருவாக்குனேன் அப்படின்னு அவங்கள துரத்திடக்கூடாது. அதுவும் இருக்குது. அப்படி துரத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் இந்த விஷயத்தை லீட் பண்ண முடியாது. அப்புறம் பெரிய கோட்டையை உங்களால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு உருவாக்குன ஒருத்தரால் மட்டும்தான் அதை எப்படி லீட் பண்ணுறது, அதை எப்படி வந்து வழி நடத்துறதுன்னு தெரியும். அதனால் இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, யாருமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக தான் வரைக்கும் பார்த்துக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து முழுமையாக நம்மளால் செயல்படுத்த முடியாது. மற்றவங்க உருவாக்கி கொடுத்ததை இது என்னோடதுன்னு சொல்லி அவங்கள நீங்கள் வந்து துரத்தினாலும் சரி, நான் உருவாக்கிட்டேன் அதனால் நீ ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு துரத்தினாலும் சரி, ரெண்டுமே தப்பான ஒரு செயல். அதனால் யாருமே யாருடைய ஐடியாஸையும் யார் உருவாக்கின விஷயங்களையும் மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது.
எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தனக்காக மட்டும் வச்சுட்டு செல்ஃபிஷாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. உங்களோட ஐடியாஸை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, உங்கள் ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு கிங் மேக்கராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிங்கு உண்மையிலே கிங்காக இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வரும்போதே யாரும் ராஜாவாக வரமாட்டாங்க, அந்த குவாலிட்டி இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக அவங்க வரும்போதே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே அந்த சீடு இருக்கும், அவங்களுக்கு அந்த வேகம் இருக்கும், அந்த லீட் பண்ணக்கூடிய திறமை இருக்கும், வழி நடத்துகிற திறமை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே அந்த குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க செல்ஃபிஷ்னஸோடு செயல்படுறாங்களா, இல்லை அவங்க உண்மையிலே ஒரு ட்ரூவாக இருக்காங்களா, ஹானஸ்ட்டாக இருக்காங்களா. நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப நீங்கள் பார்க்கணும் அதை. அப்போ அவங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்களா, உண்மையாக இருக்கிறாங்களா, எல்லாரையும் மதிக்கிறாங்களா, எல்லாரையும் சரியாக வழி நடத்துகிறாங்களா, அதை நீங்கள் செக் பண்ணணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுறதுக்கான குவாலிட்டி இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுருப்பீங்க, ஆனால் அது அவங்களுடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்திட்டு உங்களையே அவங்க உதாசீனப்படுத்திடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஒரு கிங் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சப்போர்ட் வர வரைக்கும் ஆக்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக போட்டு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லீட் பண்ணுற ஒரு பர்சன் வரும்போது வழி நடத்துறதுக்கான குவாலிட்டி அவருக்கு இருந்தாலும் அவர் செல்ஃபிஷாக இல்லாமல் ஹானஸ்ட்டாக இருக்காரான்னு செக் பண்ணணும். நேர்மை இருக்கா, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் தனக்குன்னு மிஸ்யூஸ் பண்ணிக்காமல் அதில் கொஞ்சமாவது ஒரு நேர்மை இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கோல் செட்டிங்லாம் இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்க்குறது எனக்கு லீட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்காக யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வானத்துலேருந்து குதித்து எல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காம உங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்ன ஸ்டெப்ஸாக அதை எடுத்து வைங்க. நீங்கள் பெரிய கோட்டையை கட்டலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கூடாது செய்யுங்க. அந்த கூடு கட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதாவது எல்லாரும் சொல்கிற ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, அதனால நான் இதை ஆரம்பிக்கலை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்குது, சப்போர்ட் பண்ணுற குவாலிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது அந்த டிசைரை ஒரு செயலாக செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் போய்டுன்னு நினைக்கிறீங்களா என்ன? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி வெளியே எடுக்கணும். அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு பர்சன் வரும்போது அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடலாம். யார் கேட்க போகிறா? அதனால் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா இது உங்களோட டிசைர், நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இல்லைனா அது என்ன ஆகும்னா மன அழுத்தத்தில் தான் போய் முடியுது. என்னால் அதை செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சி அதை ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன முடியுதோ அதை ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சு பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது பெரிய லெவலில் வருதோ இல்லையோ சின்ன லெவலில் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மன திருப்தி வரும், மன நிம்மதி கிடைக்கும். ஸோ எந்த ஒரு கோல்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, மற்றவங்களோட சப்போர்ட் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு அதை செய்யாமல் மன அழுத்தத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட என்ன முடியுமோ அதை செய்யுங்க, இப்போவே செய்யுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்குது ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே எடுக்கிறீங்க, அது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.